நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல வந்து கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன் ஆகுறாரு. ஆனா ஹைட்ராவா இல்ல நம்ம ஓல்டு லுக்ல இருக்கிற கேப்டன் அமெரிக்காவா இல்ல. ஆனா இந்த புதுசா ஒண்ணு சொல்றாங்க. நார்மேட் கேப்டன் அமெரிக்காவா ரிட்டர்ன் ஆக போறாருன்னு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் வந்து எண்ட் கேம்ல வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்றதுக்கு போயிருப்பாரு. ஹல்க் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ரிட்டர்ன் ஆவாருன்னு. ஆனா அவர் வந்து ரிட்டர்ன் ஆக மாட்டேன்னு பாஸ்ட்லயே தங்கி நம்ம பெக்கி கூட நல்லா ஜாலியா வாழ்ந்திருப்பாரு. அது ஏன்னு நமக்கு புரியல. அது ஒரு தனி டைம்லைன் கிரியேட் ஆயிருக்குன்னு அப்பவே யோசிச்சேன். ஏன்னா பாஸ்ட்ல இவரு போகும்போது ஆல்ரெடி பாஸ்ட்ல ஒரு கேப்டன் அமெரிக்கா இருந்திருப்பாரு. அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த ஐஸ்ல வந்து ஃப்ரோசன் ஆயிருப்பாரு. அந்த டைம்ல இவரு பெக்கி கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா, இவரு வந்து அந்த டைம்ல வந்து மக்கள் கிட்ட நான் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னா, அது பெரிய பேனிக் ஆகும். அது ஒரு தனி டைம்லைன கிரியேட் பண்ணும். ஸோ, இவரு என்ன பண்ணியிருக்காரு, பேஸ்மெண்ட்லயே பெக்கி கூட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. யாருக்கும் தெரியாம மறைஞ்சே. அப்ப மறைஞ்சே வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அப்பப்போ மக்களுக்கு இவரு உதவி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப பப்ளிக்கா இல்லாம, அப்ப பப்ளிக்கா ஃபேமஸ் ஆகாத ஒரு ஆள் கேப்டன் அமெரிக்கா இருக்கிறது பேர் தான் நார்மல் கேப்டன் அமெரிக்காவாமா. ஸோ இந்த மாரி ஒரு கேரக்டர் தான் திருப்பி வருவாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்கா மறுபடியும் ஐஸ்லேருந்து வெளில வந்து அது தனி டைம்லைன் கிரியேட் ஆயிருக்கும். அதே டைம்ல பிளாக் கேப்டன் அமெரிக்கா இருந்திருப்பாரு. இப்போ இவர எப்படி நம்மள டூம்ஸ்டேல வந்து இந்த கதைய சொல்லி அவங்க கொண்டு வர போறாங்கன்னு எனக்கு தெரியல. டூம்ஸ்டே படத்துக்காக வெயிட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாஸ். 9 பேர் தான் இருக்காங்க ப்ளீஸ்.